நான் உங்கள் இன்ஜினியர் சையத் அப்துல் காதர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம ஒரு சைட்டில் நிற்கிறோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா காலத்துடைய ஃபுட்டிங் இருக்குது. இந்த ஃபுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீழே கிராக் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த கிராக் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உருவாகுதுன்னா, இது ஒரு ஸ்ரிங்கேஜ் கிராக்கு. இந்த ஸ்ரிங்கேஜ் கிராக்கு வந்து வருவதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ப்ராப்பராக க்யூரிங் பண்ணல அப்படின்னாச்சுன்னா, அது போக காங்கிரீட் போடுறப்போ ஃபுல்லாக ரொம்ப ஃபுல் வெயிலில் போடுறது, மேற்கொண்டு ப்ராப்பரான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இல்லாமல் இருக்கிறதுனால, அப்புறம் அந்த காங்கிரீட்டுடைய ஸ்லர்ரி அதெல்லாம் வெளியே சிமெண்ட் ஸ்லர்ரி வெளியே போகிறதுனால இந்த கிராக் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதை நீக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் இனிஷியல் செட்டிங் டைம், அப்புறம் ஃபைனல் செட்டிங் டைம் சொல்லுவாங்க. ஃபைனல் செட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு உடனே க்யூரிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்னி பேக்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லைனா அந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக க்யூரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உடனே க்யூரிங் பண்ணணும். இல்லைன்னாச்சுன்னா இது வந்து சின்ன கிராக் வந்து நாளைக்கு ஒரு பெரிய எஃபெக்டை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஸ்ரிங்கேஜ் கிராக்கா இல்லைனா அது ஸ்ட்ரக்சரல் கிராக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜின் தான் முடிவு பண்ணுவாங்க. வேறு இதே மாதிரி உங்களுக்கு சிவில் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.